ஒரு வருடமாக மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வாங்குவதற்கு போராடி வரும் மாற்றுத்திறனாளியின் மனைவி கண்ணீர் மல்க வீட்டு வாடகை கட்ட முடியாமலேயும் மருத்துவ செலவிற்கு பணமில்லாமல் வாழ்வதா சாவதா என கேள்வி எழுப்பியுள்ளார். உடனடியாக அரசு மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை அளித்தால் உதவியாக இருக்கும் என கோரிக்கை. வணக்கங்க. என் பேர் விஜயலட்சுமி. எங்கள் வீட்டுக்கார் கை கால் விழுந்து 9 வருஷமாக ஆகுது. நான் வீட்டு வேலை செஞ்சு 150 ரூபா சம்பாரித்து தான் அவரை பார்க்குறேன். இது வரைக்கும் அந்த உதவித்தொகைக்கு நான் ஆசைப்படலை. என் கஷ்டத்தில் தான் அவரை நான் காப்பாற்றின்னு இருக்கிறேன். வீடும் வாடகை வீடு, 3000 ரூபா வாடகை கொடுக்கணும். இதிலேயே எனக்கு இப்போ உடம்பு முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். உடம்பு வலி, கை கால் வலி, தலை சுற்றல், கிறுகிறுப்பு வருது. அதில் பல்ல கட்சின்னு வேலை செஞ்சு அவரை காப்பாற்றுறேன். என்னால் வாடகை கூட தர முடியலைங்க. இந்த 1500 ரூபா ஊனமற்ற காசு உதவித்தொகைக்கு பதிவு பண்ணேன். 1 வருஷம் ஆகிப்போச்சு. பில்லு வந்துடுச்சு. ஆனால் இங்கே போனால் அங்கே போனால் இங்கே போனால் ஆனால் பணம் வந்த பாடு இல்லை. ஆனால் இந்த தொகை உடனடியாக எனக்கு மேலிடத்துக்கு போயிட்டு பணம் வந்தால் உதவியாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நாங்கள் வாழறதா சாவறதான்னு தெரியாத நிலைமையில் வாழறாங்க. வாடகை கொடுக்க முடியல. 1 மாதம் வாடகை கொடுக்கலாம், வீட்டை காலி பண்ணேன்றாங்க. நான் ஊனமற்றவர், வாய் பேச முடியாது, கை கால் விழுந்து போச்சு. அது இல்லாத அவருக்கு இப்போ உடல் நிலை வேறு குறைஞ்சின்னு வருது. ஒரு மருத்துவ செலவு கூட காசு இல்லை. என் உடம்பும் நிலையாக இருக்குது. ஒரு நேரம் வேலை செய்ய முடியுது, ஒரு நேரம் மழை காய்ச்சி விழுந்துறேன். நாங்கள் வாழறதா சாவறதான்னு தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறேங்க. இந்த உதவித்தொகைக்கு ஏற்பாடு பண்ண ரொம்ப நன்றியாக இருக்கும் எனக்கு.